சிறுகதை. ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் தொழிலதிபர் நம்பியின் வீடு மாடியில் உள்ள அவரது புதல்வி இளம்பெண் மோகனாவின் அறையின் முன் உள்ள கூடத்தில் நாற்காலிகளில் மோகனாவின் தோழிகள் கிருஷ்ணவேணியும் நித்யாவும் அமர்ந்திருந்தார்கள். சிறிது நேரத்தில் மோகனாவும் அங்கு வந்து அமர்ந்தாள். பாவாடை தாவணி அணிந்த இளம் பணிப்பெண் ஒருவள் தாழ்வு மேசையில் தட்டுகளில் தின்பண்டங்களை வைத்துவிட்டு சென்றாள். இந்த மூவரும் கதை விவாதத்திற்காக அங்கு குழுமி உள்ளனர். அவர்கள் தங்கள் விவாதத்தை தொடங்குவதற்கு முன்பாக பணக்கார வீட்டு பெண் மோகனாவுடன் கிருஷ்ணவேணிக்கும் நித்யாவுக்கும் நட்பு ஏற்பட்டது. நட்பு எப்படி ஏற்பட்டது என்பதை பார்த்து விடுவோம். இவர்கள் மூவரும் பாலிய சிநேகிதிகளோ கல்லூரி தோழிகளோ அல்ல. மாதர் சங்கத்தின் மகளிர் தின விழாவில் பேச வந்த மூவரும் ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொண்டனர். அதன்பின் அடிக்கடி பார்த்து பேசும் வாய்ப்புகளை தொடர்ந்து நெருங்கிய தோழிகளாகி விட்டனர். இவர்கள் ஒத்த வயதினரும் இல்லை. ஆனாலும் இப்போதெல்லாம் சொல்கிறார்களே கெமிஸ்ட்ரி என்று, அதுதான் வேலை செய்துவிட்டது. பருமனான உடல்வாகம், சிவந்த மேனியும் அழகு தோற்றமும் இளமையும் உடையவள் மோகனா. கிருஷ்ணவேணியும் நித்யாவும் துருதுரு என்று இருக்கும் ஒடிசலான மாநில மங்கையர். மோகனா இன்னும் திருமண வாழ்வில் தடம் பதிக்கவில்லை. கிருஷ்ணவேணியும் நித்யாவும் திருமணம் ஆனவர்கள். கிருஷ்ணவேணியின் கணவர் சுப்பு என்கிற சுப்பிரமணியன் பெரிய கட்டுமான நிறுவனம் ஒன்றில் அக்கவுண்டண்டாக பணிபுரிந்து வருகிறார். கிருஷ்ணவேணி ஹோம் மேக்கர். இவர்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. அதற்காக இந்த ஜோடி கருவூட்டல் மையங்களை நோக்கி செல்லவில்லை இதுவரை. நித்யாவின் கணவர் ராஜா என்கிற ராஜப்பா கேட்டரிங் சர்வீஸ் நடத்தி வருகிறார். நித்யாவுக்கு கணவருடைய கேட்டரிங் நிதி நிர்வாகம் செய்வதுதான் வேலை. அதற்கு என்று அலுவலகம் எதுவும் இல்லை. அவர்கள் வீடுதான் அலுவலகம். இந்த ஜோடிக்கு விக்னேஷ் என்று ஒரு 6 வயது மகன் இருக்கிறான். நித்யாவின் அப்பாவும் அம்மாவும் மாப்பிள்ளை வீட்டிலேயே இருப்பதால் அவர்கள் குழந்தை வளர்ப்பை பார்த்து கொள்ள நித்யா கணவனின் உணவக வர்த்தகத்தின் செலவழித்தல், பட்டுவாடா உள்ளிட்ட நிதி நிர்வாக வேலைகளை பார்த்து கொள்கிறாள். இவர்கள் மூவரும் நெருக்கமான தோழியர் ஆனார்கள். சரி, அது என்ன கதை விவாதம் என்று கேட்கிறீர்களா? அதற்கு ஒரு ஃப்ளாஷ்பேக். அன்றொரு நாள் கிருஷ்ணவேணியின் வீடு. இரவு நேரம். படுக்கை அறையில் கட்டிலில் அமர்ந்து கிருஷ்ணவேணியின் கணவர் சுப்பு லேப்டாப்பில் மூழ்கியிருந்தார். கிருஷ்ணவேணி பின்பக்கமாக வந்து அவரது முதுகில் சாய்ந்து கொண்டு தன்னுடைய கைகளை அவர் மேல் மாலை போல் போட்டு கொண்டாள். என்ன கிருஷ்ணா, இன்னைக்கு திடீர்னு காதல் பொங்குது, எப்பவும் இல்லாம? சுப்பு லேப்டாப்பை மூடி வைத்து விட்டு கேட்டார். அவள் சொன்னாள், உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம்னு தான். கருத்து கேட்க ரொமான்ஸா? புதுசா இருக்கு. என்கிட்ட கருத்து கேட்டு நீ எதையும் செய்ய மாட்டியே. சரி சொல்லு. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்களா? யோ, பேச விடியா? மரியாதை தேயுது. சரி பேசு. நானும் மோகனா நித்யா 3 பேரும் சேர்ந்து கதை எழுதலாம்னு இருக்கோம். நீங்கள் 3 பேரும் மகளிர் மட்டும் படத்தில் வர மாதிரி ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு உளவுத்துறை தகவல் வந்துச்சு. 3 பொண்ணுங்க சேர்ந்தா வம்பு பேசுவாங்கன்னு தான் இந்த ஊர் சொல்லும். 3 ஆம்பளைங்க சேர்ந்தா மதுபான கூடத்திற்கு போவாங்கன்னு தான் ஜனங்க சொல்லுவாங்க. சரி, அதை விடு. சுந்தர் பாலான்னு டைரக்டர், டியோ இரட்டை எழுத்தாளர்கள். சுபாங்கிற ஒத்தை பேரில் நாவல்கள் எழுதுகிறாங்க பல வருஷமா. நீங்கள் 3 பேரும் சேர்ந்து கதை எழுதுங்க, ஜமாயிங்க, தூள் கிளப்புங்க. உனக்கு அதுக்காகவே நான் ஒரு லேப்டாப் வாங்கித்தரேன். என்ன பேரில் எழுத போகிறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி ஒத்த பேர் தான். எங்கள் 3 பேரோட முதல் எழுத்தை சேர்த்து மோகனா, கிருஷ்ணவேணி, நித்யா, மோகினி என்ற பேரில் தான். நல்லா இருக்கு. நாளைக்கே தொடங்குங்க. அதுக்கு முன்னால் இப்போ என்ற கணவனை கிருஷ்ணா இறுக அணைத்து கொண்டாள். இப்படித்தான் மூவரும் கதை சொல்லிகளாக தங்கள் கதை எழுதும் பயணத்தை தொடங்கினார்கள். இணைய இதழ்களில் இவர்களுடைய புனைக்கதைகள் வெளிவந்தன. டிஜிட்டல் புத்தக தளம் ஒன்றில் புக் ஆகவும் அவர்களுடைய ஒரு கதை தொகுப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மூவரும் கலந்து பேசி முடித்த பின்னர் கிருஷ்ணவேணி முழு கதையை லேப்டாப்பில் தட்டச்சு செய்து முடித்து மற்ற இருவருக்கும் அனுப்புவாள். தோழியரின் கருத்துகளுக்கு ஏற்ப இறுதி டிராப்டை அவள் தயார் செய்வாள். இன்று மோகனாவின் வீட்டில் அவர்கள் தங்களுடைய புதிய கதை பற்றி என்னதான் கதைக்கிறார்கள் என்று பார்ப்போம் வாருங்கள். கிருஷ்ணவேணி பேசத் தொடங்கினாள். ஸ்டெம் செல் பற்றிய விழிப்புணர்வுக்காக இந்த சிறுகதை. விசாலாட்சி நடுத்தர வயது பேராசிரியர் என. ஏற்கனவே அவளுக்கு 22 வயசுல பொண்ணு இருக்கும்போது மீண்டும் இப்போ மகப்பேறு வந்துடுது.
அவங்க புருஷன்கிட்ட கூட சொல்லாமல் கலைச்சிடலாம்னு யோசிக்கிறா. ஆனால் தொப்புள் கொடி ரத்தம் ஸ்டெம் செல் சேமிக்கிறதால வருங்காலத்தில் பயனளிக்கும் தெரிய வர்றதால குழந்தை பெற்றுக்கலாம்னு முடிவு பண்ணுறா. நித்யா நெளிந்தாள். நான் என்ன சொல்கிறேன்? மோகனா சொன்னால். நீ ஃப்ளோவை விடாதே, தொடர்ந்து சொல்லு. நித்யா மீண்டும் ஆரம்பித்தாள். சமீப காலத்தில் தாய்ப்பால் வாங்கிக்கிற கான்செப்ட் நல்லா வந்த மாதிரி நான் தேடி பிடிச்சி படித்த வரைக்கும் ஸ்டெம் செல் பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்க கிட்ட பேசியதை வச்சு பார்த்தா ஸ்டெம் செல் சேகரிப்பு அந்த அளவுக்கு இன்னும் நடைமுறைக்கு வரலை. தொப்புள் கொடி ரத்தத்தில் உள்ள ஸ்டெம் செல் பலவித நோய்களை குணப்படுத்தக்கூடியது தான். இருந்தாலும் அது வருங்காலத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு தக்க தருணத்தில் கை கொடுக்கும் தான். அதனால் தொப்புள் கொடி ரத்தம் ஸ்டெம் செல்லுக்காக இக்கட்டான வயசில் குழந்தை பெற்றுக்க முடிவு எடுக்கிறாங்கன்னு நாம் கதையில் சொல்ல முடியாது. மிஸ்லீடிங்காக கூட ஆயிடும். இளம் பணிப்பெண் வந்து நின்றாள். மேடம் பெரிய அம்மா, இதோ வரேன். நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன் என்று கூறியபடியே படிகளில் இறங்கினாள் மோகனா. நித்யா எழுந்து வந்து கையில் இருந்த நாளிதழின் இணைப்பு புத்தகத்தால் கிருஷ்ணவேணியின் முதுகில் அடித்தாள். ஏங்க அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறேன் நான் கேட்குற பாவி. ஏதோ ஒரு தமிழ் படத்தில் டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லும்போது டைரக்டர் சொல்கிற சம்பவம் எல்லாம் தயாரிப்பாளர் வாழ்க்கையில் நடக்கும். ஆமாம், நாரதன்னு படம், அது மாதிரி தான் ஆச்சு நீ சொன்ன கதை. என்னங்க சொல்கிறீங்க? மோகனா அம்மாவுக்கு எதிர்பாராத விதமாக இப்போ மகப்பேறு உண்டாயிருக்கு. அம்மா கலைச்சி ஏதாவது பண்ணி அவங்க உயிருக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு மோகனா உறவுகள் ஊர் உலகத்தை பற்றி எல்லாம் நீ யோசிக்காமல் குழந்தையை பெற்றுக்கோ. நான் ஆஃபீஸ் அங்கே இங்கேன்னு போகாமல் இப்போவும் உன் கூட இருக்கேன். குழந்தை பெற்றுக்கு அப்புறம் உன் கூடையே இருக்கேன்னு சொல்லி மோகனா அவங்க அம்மாவை உளவியல் ரீதியாக தயார்படுத்தியிருக்கா. முடித்தாள் நித்யா. இவ்வளவு நடந்து இருக்கு, முண்டமாக இருக்கீங்க. என்கிட்ட ஜாடையாவது சொல்லியிருக்க வேண்டாம் கேட்டாள் கிருஷ்ணவேணி. நித்யா அவளை முறைத்து பார்த்தாள். அதற்குள் மோகனா வந்து நின்றாள். கிருஷ்ணவேணி எழுந்து நின்றாள். அவளிடம் பேசினாள். சாரிப்பா, இடம் பொருள் ஏவல் தெரியாமல் சந்தர்ப்பம் தெரியாமல் இந்த கதையை சொல்லிட்டேன். இப்போதான் நித்யா சொன்னாங்க. மோகனா சொன்னாள். அதனால் பரவாயில்ல, கோயின்சிடென்ஸ். கிருஷ்ணவேணி, மோகனா, உனக்கு தான் இந்த சின்ன வயசில் எவ்வளவு பக்குவம். ஒரு பெண்ணால் தாய்க்கும் தாயாக முடியும் நீ நிரூபிச்சிட்டே என்று கூறி மோகனாவை கட்டி அணைத்து கொண்டாள். சூழலை லேசாக ஆக்க நினைத்த நித்யா நாற்காலியிலிருந்து எழுந்து வந்து, உன் டயலாக் எல்லாம் நல்லாதான் இருக்கு, அதுக்காக அவளை ஏன் அணைச்சிக்கிற?